ரொம்ப சிம்பிள் நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாடித்தோட்டத்திற்கு இனிதே வரவேற்கிறேன். ஆகஸ்ட் 20 காலை 8 மணிக்குள்ளேயே மேலே வந்தாச்சு. ஆனால் வெயில் பார்த்தீங்கன்னா, அப்பா மண்டையை உடச்சி எரிச்சிரும் போல இருக்குது. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. பயங்கர காற்றுமே இருக்குது. காற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொடி செடி எல்லாமே கொஞ்சம் அப்படியே சாயுது, உடையுதுன்னே சொல்லலாம். இந்த பிரண்டை சின்ன கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தது. நல்லா வந்துட்டு இருந்தது. காற்றுக்கு உடஞ்சி விழுந்துருச்சு. ஸோ அந்த கட்டிங் உடஞ்ச கட்டிங்குமே எடுத்து அதே க்ரோ பேக்கில் தான் நட்டி வச்சேன். அதுலேருந்துமே இலைகள்லாம் நல்லா வந்துட்டுருக்கு. சரி, அதுக்கு வேறு ஏதாவது சப்போர்ட்டுக்கு இன்னும் 2, 3 குச்சி வச்சு பந்தல் மாதிரி ஏதாவது போட்டு வளரலாமா அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா க்ரோ பேக் கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்கில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சில க்ரோ பேக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா என்ன கீரை வகைகள்னு சொல்ல தெரியல. ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு பரிச்சயம் இல்லை. பட் ஆனால் ஏதோ வந்துட்டுருக்கு. அந்த களைச்செடிகள் மட்டும் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடுறது. மற்றபடி செடிகள் வேறு ஏதாவது இருந்ததுன்னா கூட அப்படியே விட்டுறது. முழுசாக வளர்ந்ததுக்கப்புறம் அது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஜாதி முல்லையிலையுமே பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள் வச்சு பூ மலர்ந்துருக்கு. ஸோ நல்லா வந்துட்டுருக்குன்னே சொல்லலாம். அப்புறம் அதலக்காய் பார்த்திங்கன்னா 3 அதலக்காய் மொட்டுகள் விட்டுருக்கு. ஸோ கட்டினதுக்கப்புறம் தூக்கி நல்லா பந்தலில் கட்டினதுக்கப்புறம் பரவாயில்ல. கீழே படர விடும்போது காயே பிடிக்கல. இப்போ அங்கங்கே காய் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதனால் இதை எப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு செடியில் மட்டும் பல்ப்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா தூக்கி கட்டும்போது வெயிலில் காஞ்சிருச்சு. அது தப்பிச்சு வருதான்னு பார்க்கலாம். மற்ற எல்லா செடியுமே ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்புறம் நிறைய க்ரோ பேக்ஸில் அதுக்கப்புறம் அந்த பிளாக் கலர் பேக்கில் நிறைய செடிகள் காஞ்சிருக்கு. சிலது வளர்ச்சியே இல்லை. அதுக்காக இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஜீவாமிர்தம் பாபு ஆர்கானிக்ஸ் யூடியூப் சேனல் அங்கேருந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை இன்றைக்கி தண்ணியில் கரைச்சி வேர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொடுத்து ஒரு வாரம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வரல அப்படின்னா கற்றாழை கரைசல் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அது காஞ்ச செடியும் துளிர்க்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதையும் கொடுத்து 1 வீக் 2 வீக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமும் வளரல அப்படின்னா நம்ம அதை எல்லாமே களைஞ்சிட்டு வேறு ஏதாவது செடியோ விதையோ போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். இன்றைக்கி ஜீவாமிர்தம் வேர்களுக்கு கொடுத்துட்டு இலைகளுக்கு மேலே சும்மா நார்மல் தண்ணியே தெளித்து விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், நீம் அமிலம், அப்புறம் போன் மீல் இதெல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். மாடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் வாங்கி வச்சது. சரி, செடிகள்லாம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. வெண்டைக்காய் அதுலேயுமே மொட்டுகள் விட்டுருக்கு. zucchiniயில் நல்லா பெருசாகவே வருது. நிறைய செடிகள் காஞ்சி போயிருக்கு. அப்புறம் இந்த மல்லிகைப்பூ கட்டிங்ஸை மாற்றி வச்சது கொஞ்சம் கருகுது. பயங்கர வெயிலுன்றதுனால அந்த ஷேட் நெட்டை எடுத்து துணிக்காய போடுற கம்பியில் போட்டு விட்டுருக்கேன். ஸோ பார்ப்போம் தப்பிச்சு பொழைச்சி வருதா அப்படின்னு. நன்றி, வணக்கம்.